Hi everyone, this is Dr.Rupha from Smilecraft Dental Clinic. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ப்ரெக்னன்சி அண்ட் டென்டிஸ்ட்ரி. ஸோ ப்ரெக்னன்சி நம்மளுக்கு கூட நிறைய நிறைய பயங்கள் நம்மளுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு பல் பிரச்சனைகள் வந்துட்டா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு என்னெல்லாம் வாய் பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சினாலே நமக்கு என்ன ஆகும்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தட் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஒரு ஹார்மோன் நம்ம பிளட்டில் அதிகத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா கம் டிசீஸ் நிறையவே ஃப்ளேர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. தட் இஸ் ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஜிஞ்சாவைட்டிஸ்ன்னு சொல்கிற கம் டிசீஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு மைல்டு கம் ப்ளீடிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம் லைட்டாக இரிட்டேஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிஞ்சாவல் ஹைப்பர்ப்ளேசியா உங்கள் கம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வீங்கிற மாதிரியோ லைட்டாக ஒரு வலி கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பெருசாக நீங்கள் பயப்பட வேணாம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் இஸ் நோன் ஃபார் மார்னிங் சிக்னஸ். ஸோ நல்லா நம்மளுக்கு ஒரு வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த வாமிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம வயிற்றுலேருந்து இருக்க ஆசிட் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வெளியே வாந்தியாக வரும்போது உங்கள் பல்லுக்கு வந்துட்டு எனாமில் வந்து நல்லா எரோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மை அட்வைஸ் வுட் பி நம்மளுக்கு நல்லா சிவியர் மார்னிங் சிக்னஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இமீடியட்லி ஆஃப்டர் வாமிட்டிங் நம்ம வந்து நல்ல ஒரு கார்கிளிங் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் டு வாஷ் அவே ஆல் தி ஆசிட் ஃப்ரம் யோர் மவுத் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எனாமில் வந்து நீங்கள் இரோஷன்லேருந்து காப்பாற்றிக்கலாம். அண்ட் சென்சிட்டிவிட்டி என்ற ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் first, as we all know, pregnancy is split into 3 trimesters: the first, second and the third trimester. The first 3 months, second 3 months and the third 3 months. So எப்படா என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டென்டிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா there are 3 kinds of treatments: the emergency, the elective and the cosmetic. ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் பார்த்தீங்கன்னா it's better to avoid any treatment. பிகாஸ் அப்போ தான் நம்ம ஃபீட்டஸ் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்க போது அண்ட் ஆர்கான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ் அது. பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் எமர்ஜென்சி கேர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை அறியாமையும் திடீர்னு ஒரு முகம் வீக்கம் வந்துடுது, கீழே விழுந்து நம்மளுக்கு பல் அடிப்படுது, ஒரு நல்ல அக்யூட் பல் வலி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு எமர்ஜென்சி கேர் எடுத்துக்கலாம். யூ கேன் கோ கன்சல்ட் யூர் கைனக் அண்ட் யூர் டென்டிஸ்ட் அண்ட் யூ கேன் டேக் எமர்ஜென்சி டென்டல் கேர். ஒரு மைல்டு மெடிக்கேஷன் எடுக்கிறது அதெல்லாம் இட்ஸ் வெரி அட்வைசபிள். செகண்ட் ட்ரைமிஸ்டரில் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்கோ எமர்ஜென்சி அண்ட் எலெக்டிவ் ட்ரீட்மெண்ட். எலெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன வரும்? ஒரு சொத்து ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், அது நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறது பண்ணிக்கலாம், க்ளீனிங் பண்ணுறது பண்ணலாம் அண்ட் எமர்ஜென்சி கேரும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். nothing to worry. And the third trimester பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே தேர்ட் ட்ரைமஸ்டரில் the patients won't feel comfortable to come for a clinic. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் வந்து ரொம்ப நேரம் சுப்பைன் பொசிஷனில் பேஷண்ட்னால வந்து they can't lie down. ஸோ அந்த டைமில் டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சேர் பொசிஷன் கொடுக்குறது தான் we will try. ஸோ we will ask you to slide towards your left and lie down. உங்களுக்கு ஒரு பிலோ சப்போர்ட் கொடுத்து உங்களை படுக்க வைக்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் மூச்சு வாங்குறது ஜாஸ்தி இருக்கும். ஸோ விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுவோம். And even in the third trimester, you can undergo elective treatment and emergency care treatment. Throughout your pregnancy, better to avoid cosmetic treatment. For example, ஒரு teeth whitening பண்ணணும்னு ஆசை இருக்குது, உங்கள் teeth align பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, smile designing பண்ணணும்னு ஆசை இருக்குலாம், அதெல்லாம் you can do it after your pregnancy. That is after delivery அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். நிறைய பயங்கள் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வாயில் ஊசி போட்டால் நமக்கு எந்த பிரச்சனை பாப்பா பிரச்சனை வருமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் தாராளமாக யூ கேன் அண்டர்கோ லோக்கல் அனஸ்தீஷியா. நீங்கள் எதுவுமே அதுக்கு பயமே தேவை கிடையாது. யூ கேன் டேக் அ லோக்கல் அனஸ்தீஷியா அண்டர்கோ எனி ட்ரீட்மெண்ட். ப்ரெக்னன்சி டைமில் நம்ம எக்ஸ்ரே எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி பார்க்க போனால் எக்ஸ்ரே இஸ் பெட்டர் டு அவாய்ட் இன் ப்ரெக்னன்சி டைம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்தே ஆகணும், ரொம்ப அன்அவாய்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ தைராய்ட் காலர். ஒரு தைராய்ட் காலர் போட்டுட்டோ ஒரு லெட் ஏப்ரான் போட்டுட்டோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கலாம். பிகாஸ் நம்ம டென்டல் எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி மைன்யூட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் தான். ஸோ நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. பட் இட்ஸ் வெரி வெரி அட்வைசபிள் டு ஜஸ்ட் அவாய்ட் தி எக்ஸ்ரே செஷன். ஆனால் ரொம்ப முடியாமல் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து தான் ஆகும் கட்டாயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிகாஷனரி லெட் ஏப்ரான்ஸ்லாம் போட்டுட்டு யூ கேன் அண்டர்கோ அண்ட் எக்ஸ்ரே ஆல்சோ. ஸோ pregnancy time my sincere advice would be, if at all you're planning for a pregnancy, please undergo a dental checkup yearly or scaling பண்ணிட்டு plan for a pregnancy. And every 3 months you can undergo a scaling treatment just to avoid all these complications. Plan for a healthy pregnancy and always keep smiling. Thank you so much.